Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA ல watch window and locals window பத்தி நம்ம பார்க்க போறோம். previous வீடியோல நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படினாக்க immediate window பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இந்த immediate window, watch window, locals window இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து debugging பண்றதுக்காக தான் நம்ம வந்து இதோட யூசேஜ் வந்து நம்ம ஒரு VBA கோட் வந்து debugging பண்ணும்போது நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா நம்மளோட எரர்ஸ் வந்து ட்ராக்கிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ஹியூஜ் கோட் நீங்க கிரியேட் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த வாட்ச் விண்டோ, லோக்கல்ஸ் விண்டோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஈஸியா வந்து நம்மளோட எரர்ஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணும்போது கோட அனலைஸ் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு வேரியபிள்ல என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஈஸியா இன்ஸ்டன்ட்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ டெவலப்பர் டேப்ல இங்க விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன் போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா இங்க B2 ல 100 இருக்கு, B3 ல 300 வேல்யூ இருக்கு செல்லுல. ஓகேங்களா? இதை வச்சு ஒரு ஸ்மால் கால்குலேஷன் இங்க வந்து பாத்தீங்கன்னா A அப்படின்ற ஒரு வேரியபிள்ல அந்த B2 ல அந்த ஷீட் நேம் பாத்தீங்கன்னா அரியலூர் அப்படின்ற ஷீட்ல range of B2 dot value அந்த B2 செல்லுல இருக்கிற வேல்யூ நான் இந்த A என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். B3 ல இருக்கிற வேல்யூவை B என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ABC ன்னு சொல்லிட்டு 3 இன்டிஜர் வேல்யூ வந்து நான் டேட்டா டைப்ல, அதாவது இன்டிஜர் டேட்டா டைப்ல 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ABC அப்படின்ற வேரியபிளை இன்டிஜர் டேட்டா டைப்ல டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த C என்ற வேரியபிள்ல A ல இருக்கிற வேல்யூவும் B ல இருக்கிற வேல்யூவும் ஆட் பண்ணி C ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கடைசியா வந்து debug.print C ன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ வியூல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட் விண்டோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வாட்ச் விண்டோ அதே மாதிரி வியூல போயிட்டு லோக்கல்ஸ் விண்டோ இந்த ரெண்டு விண்டோவை நான் எடுத்துக்கிறேன். ரைட் சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ஸ் விண்டோ, இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் விண்டோ. ஃபர்ஸ்ட் நான் லோக்கல்ஸ் விண்டோ இருக்குங்களா, இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த லோக்கல்ஸ் விண்டோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்கா நம்ம ரன் பண்ணும்போது டாப்ல இருக்கிற கோடை ரன் பண்ணும்போது இதுல எத்தனை வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோமோ அத்தனை வேரியபிளும் பாட்டம்ல வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இப்ப பாருங்க, நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான இங்க வந்து பாருங்க டைரக்டா நான் ரன் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க, நமக்கு இங்க எதுவும் வியூ ஆகாது. இப்ப நான் F8 ஸ்டெப் இன்டு நார்மலா வந்து தெரியும் உங்களுக்கு எப்படி நம்ம ஃபங்க்ஷன் கீழே F8 பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அதர்வைஸ் இங்க இந்த டூல்ல பத்தி ஸ்டெப் இன்டு இருக்கு, அந்த ஆப்ஷன் நான் இங்க கிளிக் பண்ணலாம். இப்போ இங்க கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க, எனக்கு பாட்டம்ல இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண உடனே அந்த வேரியபிள்ஸ் எல்லாமே பாட்டம்ல வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. எங்கன்னா அந்த லோக்கல்ஸ் விண்டோல வந்து ABC அப்படின்ற வேரியபிள் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா empty 0 ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் F8 பிரஸ் பண்றேன். இப்ப பாருங்க, A ல வந்து பாத்தீங்கன்னா அந்த B2 ல இருக்கிற வேல்யூ வந்து அசைன் ஆயிடுச்சு 100. அந்த 100 வந்து பாட்டம்ல வந்து நமக்கு இந்த லோக்கல் விண்டோல வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. அகைன் F8 பிரஸ் பண்ற 300 B என்ற வேரியபிள்ல இப்ப C என்ற வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா 400 பிளஸ் ஆட் ஆகி நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணுது. ஓகேங்களா? சோ நமக்கு இமிடியேட்டா நம்ம இங்கேயே பாத்துக்கலாம். எங்கன்னா அந்த லோக்கல்ஸ் விண்டோல எல்லா வேரியபிளும் என்னென்ன நமக்கு வேல்யூ இதாகுது அப்படிங்கறத நம்ம பாத்துக்க முடியும். கோடு எண்ட் ஆன உடனே நமக்கு அந்த இது டிசேபிள் ஆயிடும். ஸ்டெப் இப்போ வந்து டீபக் பண்ணும்போது நமக்கு எந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்குங்கிறத நம்ம பாட்டம்ல வந்து இமிடியேட் வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த விண்டோல வந்து செக் பண்ணிக்க முடியும். இதே நம்ம ஒரு சிங்கிள் வேரியபிளை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ நீங்க ஒரு 1000 ஆஃப் லைன்ஸ், இப்போ 2000 லைன்ஸ், இப்போ நீங்க கோடு வந்து நிறைய கோடு கிரியேட் பண்ணிருக்கீங்க. இப்போ அதுல வந்து நிறைய மாடியூல்ஸ், இப்போ நீங்க நம்பர் ஆஃப் வேரியபிள் இப்போ நீங்க டிக்ளேர் பண்ணலாம். இப்போ அந்த வேரியபிள்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேரியபிளோட வேல்யூ மட்டும் என்ன அங்க ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி லோக்கல்ஸ் விண்டோல பார்க்கும்போது கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இந்த கோடை எண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல வாட்ச் விண்டோ நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாட்ச் விண்டோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் ஆல்ரெடி இந்த C-க்கான வேரியபிளை நான் இங்க ஆட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க,
இங்கே போயிட்டு நான் இதை delete கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த விண்டோ வந்து இப்படி எம்டியாக இருக்கும். இப்போ நான் பேசிக்காக எனக்கு ஏல வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், பியில் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி எனக்கு சியில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். இப்போ இந்த சியில் இருக்கிற வேல்யூ மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா இந்த சி அப்படின்ற இந்த வேரியபிளை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் டு வாட்ச் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் உங்களால் இது செலக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா டைரெக்டாக செலக்ட் பண்ணலாம். ஆட் டு வாட்ச் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த வேரியபிள் வந்து இங்கே பாட்டமில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். F8 ஸ்டெப் இன்டு F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஏபி வந்து அங்கே வாட்ச் விண்டோவில் கிடையாது. இப்போ சிக்கு மட்டும் எனக்கு பாருங்கள் 400 வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இப்படி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பர்டிகுலர் வேரியபிளை மட்டும் நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதர்வைஸ் இதை வந்து இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக இங்கே வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு வாட்ச் இருக்கீங்களா, இங்கே போய்ட்டு டைரெக்டாகவும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எந்த வேரியபிளை நீங்கள் செக் பண்ணணுமோ அந்த வேரியபிளை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்போ நான் ஏன்னு கொடுக்குறேன். ஏன்ற வேரியபிளுக்கு செக் பண்ணோம் அப்படின்னா ஆட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு பாட்டமில் அந்த ஏல என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அது எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்கள், கோடை வந்து நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்குறேன். ஏல வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து இருக்குது. ஸோ ப்ராப்பராக நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. எண்ட் ஆகும்போது நமக்கு அந்த வேல்யூ வந்து டிசபிள் ஆகிடும். ஸோ இப்படி நமக்கு டீபக்கிங்கில் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ டீபக்கிங் பண்ணும்போது இந்த லோக்கல்ஸ் விண்டோ வாட்ச் விண்டோஸில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். அதர்வைஸ் ஒன் மோர் ட்ரிக் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நார்மலாக ஒரு கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது டைரெக்டாக நீங்கள் இங்கே ரன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, அதர்வைஸ் F5 ஃபங்க்ஷனில் F5 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஃபங்க்ஷன் கீழே டைரெக்டாக அந்த என்டையர் கோடு வந்து பிகினிங்லேருந்து என்டையர் கோடு வந்து ரன் ஆகி நமக்கு ரிசல்ட்டை ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல MSG பாக்ஸ் ரிசல்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா C அப்படின்ற வேரியபிளை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த கோட் நான் டைரக்டா ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. டைரக்டா ரிசல்ட் 400 சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ரன் கொடுத்தனா டைரக்டா அந்த மெசேஜ் பாக்ஸுக்கு போயிடுது. இப்போ இதுவே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணோம் அப்படின்னாக்க F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி நான் ஒவ்வொரு லைனாக நான் வந்து F8 ப்ரெஸ் பண்ண இப்படி வரும். நமக்கு கோடு வந்து இப்படி நம்ம மானிட்டர் பண்ணலாம். இப்போ பிரேக் பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த மவுஸில் கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைடு நான் இந்த எடிட்டர் விண்டோவில் இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மார்க்கிங் அங்கே வந்து ஹைலைட் பண்ணோம். அகைன் அதை நான் அதுலேயே கிளிக் பண்ண அப்படின்னா அது டிசேபிள் ஆகிடும். இப்போ நான் அது கிளிக் பண்ண மார்க்கிங் ஆகிடும். மார்க்கிங் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கோடு எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அந்த இடத்துல போயிட்டு நமக்கு ஸ்டாப் ஆகிடும் கோடு. ஓகேங்களா? இப்போ கோடு இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் F8 ப்ரெஸ் பண்ண அப்படின்னாக்க எனக்கு ஃபங்க்ஷன் கீழே F8 ப்ரெஸ் பண்ணால் அந்த லைனுக்கு வந்து கிராஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 4000 லைன் 5000 லைன் மேக்ரோ வந்து பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பிரேக்கிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தடில் வந்து நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது F8 ப்ரெஸ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ உங்களுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வேணால் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் கோடு டைரெக்டாக ரன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணி போகலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு. இப்போ இந்த இடத்துல எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க இடத்துல F9 ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த மார்க்கிங் வந்து ப்ரெஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த கோடை நான் என் பண்ணிக்கிட்டு இப்போ எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சரை நான் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனில் கிளிக் பண்ணிவிட்டு பிகினிங்கில் F9 ப்ரெஸ் பண்ணால் அந்த லைனை வந்து எனக்கு பிரேக் பண்ணும். எனக்கு அந்த இடத்துல போய் கோடு ஸ்டாப் ஆகும். இப்போ நான் மேக்ரோ ரன் பண்ணேன் அப்படின்னாக்க அகைன் F9 ப்ரெஸ் பண்ணால் அது டிசேபிள் ஆகிடும். இது ஒன் ஆஃப் த மெத்தடு. இதை டீபக்கில் போயிட்டு இங்கே போயிட்டு நம்ம
இங்கே டோக்கிள் பிரேக் பாயிண்ட் இருக்குங்களா F9 அதை ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு அங்கே ஒர்க் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த லைனுக்கு முன்னாடி வந்து கிளிக் பண்ணிக்கணும். இங்கே போயிட்டு இப்போ பாருங்க கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ அதர்வைஸ் ஒன் மோர் ட்ரிக் இருக்கு. இப்போ இந்த பிரேக் பாயிண்ட்டுக்கு பதிலாக நம்ம ஸ்டாப் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் என்னோட மேக்ரோ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க எனக்கு கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு ஸ்டாப் ஆகிடும். ஆல்மோஸ்ட் பிரேக் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டும் சேம் ஆக்டிவிட்டி தான் பண்ணும். பட் பிரேக் பாயிண்ட்டு நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும், பட் இது வந்து ஹைலைட் பண்ணாது, நமக்கு எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பிரேக் பாயிண்ட் வைப்போம். அதர்வைஸ் நீங்கள் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்தோம். இப்போ பாருங்க நான் ஸ்டாப்பு கொடுத்துருக்க இடத்துல போயிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ F8 கொடுக்குறேன், எனக்கு அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எனக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சிம்பிள் கான்செப்ட். பட் இது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் வந்து கோடை வந்து டீபக் பண்ண முடியும். இந்த விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னாக்கா நம்மளால் கோடை வந்து டீபக் பண்ணி நம்மளோட ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ சிம்பிள் கான்செப்ட்டு, பட் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு VBAக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபோல்டர் இருக்குது, அதில் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அரௌண்ட் 200+ வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லெவலில் ஆட்டோமேஷன் டூல்ஸ் லெவலில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யூசர் ஃபார்ம்ஸுக்கு செப்பரேட்டாக வந்து நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது, விசிட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோடு பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.